அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் இன்னிலிருந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தகுதி தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஷின் வித் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏழுக்கு 100 கொஷின்ஸ் இருக்கும். ஒரு ஏழுக்கு 100 கொஷின்ஸ் இருக்கும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 ஏழு இருக்கும். 9 ஏழுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 900 கொஷின்ஸ் இருக்கும். உங்கள் காலேஜ் டிஆர்பி படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வரக்கூடிய அந்த பிஜிடிஆர்பிக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த வீடியோஸ் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். நீங்கள் வந்து பண்ணாக்கா இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாம், பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமில் நீங்கள் வந்து பண்ணாக்கா பாஸ் பண்ணிடலாம். அதுக்காக தான் வந்து பண்ணாக்கா இந்த வீடியோ. உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து பண்ணாக்கா முடிஞ்ச அளவுக்கு ஒரு பார்ட்டோ இல்லை 2 பார்ட்டோ வரும். ஒரு பார்ட்டுக்கு வந்து பண்ணாக்கா 25 கொஷின், மொத்தம் வந்து பண்ணாக்கா ஒரு ஏழுக்கு 4 பார்ட் இருக்கும். மொத்தம் வந்து பண்ணாக்கா 100 கொஷின் இருக்கும் ஒரு ஏழுக்கு. அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு கண்டினியூஸாக இந்த கொஷின் வித் ஆன்சர்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின், பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது? பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, துரை மாணிக்கம். செகண்ட் கொஷின், உலகியல் 100, பாவிய கொத்து ஆகிய நூல்களை படைத்தவர் யார்? உலகியல் 100, பாவிய கொத்து ஆகிய நூல்களை படைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பெருஞ்சித்திரனார். அடுத்து கொஷின் நம்பர் 3, சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் யார்? சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்றான் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, க. சச்சிதானந்தன். அடுத்த கொஷின், பெருஞ்சித்திரனாரின் எந்த இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார்? பெருஞ்சித்திரனாரின் எந்த இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தென்மொழி தமிழ்ச்சிட்டு. தென்மொழி தமிழ்ச்சிட்டு, தென்மொழியில் தென்மொழி தமிழ்ச்சிட்டு. இந்த 2 இதழ்களின் வாயிலாக தான் என்ன பண்ணுறாரு, உலகமெங்கும் வந்து பிறகு தமிழ் உணர்வை வந்து பிறகு பரப்பினார். அடுத்த கொஷின் நம்பர் 5, பாவலரேறு என பாராட்டப்பட்டவர் யார்? பாவலரேறு என பாராட்டப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பெருஞ்சித்திரனார். கொஷின் நம்பர் 6, அன்னை மொழியே என்னும் தலைப்பில் அமைந்த கவிதையில் இடம்பெறும் மன்னன் யார்? அன்னை மொழியே என்னும் தலைப்பில் அமைந்த கவிதையில் இடம்பெறும் மன்னன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பாண்டியன். கொஷின் நம்பர் 7, அன்னை மொழியே எனும் தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் எது? அன்னை மொழியே என்னும் பாடல் என்னும் தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கனிச்சாறு. கொஷின் நம்பர் 8, தென்னன் மகளே இதில் தென்னன் மகள் என்பவள் யார்? தென்னன் மகளே இதில் தென்னன் மகள் என்பவர் யார்? பாண்டியன். கொஷின் நம்பர் 9, தமிழுக்கு கருவூலமாக திகழும் திருக்குறள் மெய்ப்பொருளுரையை இயற்றியவர் யார்? தமிழுக்கு கருவூலமாக திகழும் திருக்குறள் மெய்ப்பொருளுரையை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கொஷின் நம்பர் 10, அன்னை மொழியே என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள ஐம்பெருங்காப்பியங்கள் யாவை? அன்னை மொழியே என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள ஐம்பெருங்காப்பியங்கள் யாவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரம், மணிமேகலை. கொஷின் நம்பர் 11, பெருஞ்சித்திரனார் பாப்பத்தே என்று வர்ணிக்கும் நூல் எது? பெருஞ்சித்திரனார் பாப்பத்தே என்று வர்ணிக்கும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 10 பாட்டு. கொஷின் நம்பர் 11, தமிழின் கலை வடிவாய் திகழும் நூல் எது? தமிழின் கலை வடிவாய் திகழும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மணிமேகலை. கொஷின் நம்பர் 13, எந்தமிழ்னா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? எந்தமிழ்னா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படின்னு வரும். கொஷின் நம்பர் 14, நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்கிறவர் யார்? நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்கிறவர் யார்? மகாகவி பாரதியார். ஆப்ஷன் பி, மகாகவி பாரதியார்.
கொஷின் நம்பர் 15. திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவியவர் யார்? திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ரா இளங்குமரனார். ஆன்சர் ஆப்ஷன் சி ரா இளங்குமரனார். கொஷின் நம்பர் 16. பாவாணர் நூலகத்தை நிறுவியவர் யார்? பாவாணர் நூலகத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ரா இளங்குமரனார். ஆன்சர் ஆப்ஷன் சி ரா இளங்குமரனார். கொஷின் நம்பர் 17. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யார்? விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ரா இளங்குமரனார். அடுத்து கொஷின் நம்பர் 18. நெல் கேழ்வரகு முதலியவற்றின் அடியை எவ்வாறு அழைப்பர்? நெல் கேழ்வரகு முதலியவற்றின் அடியை எவ்வாறு அழைப்பார்? ஆன்சர் ஆப்ஷன் பி தால். அடுத்து கொஷின் நம்பர் 19. கம்பு சோளம் முதலியவற்றின் அடியை எவ்வாறு அழைப்பார்? கம்பு சோளம் முதலியவற்றின் அடியை எவ்வாறு அழைப்பார்? ஆன்சர் ஆப்ஷன் சி தட்டு. கொஷின் நம்பர் 20. மாம்பிஞ்சு பலாப்பிஞ்சு இவற்றை அழைக்கும் முறையை எவ்வாறு அழைப்பர்? மாம்பிஞ்சு பலாப்பிஞ்சு இவற்றை அழைக்கும் முறையை எவ்வாறு அழைப்பர்? வடு மூசு. வடு மூசு. கொஷின் நம்பர் 21. அடிமரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளை. அடிமரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளை. ஆன்சர் ஆப்ஷன் டி கவை. கொஷின் நம்பர் 22. நுனியின் சுருங்கிய காய் எனப்படும். நுனியின் சுருங்கிய காய் எனப்படுவது சூம்பல். நுனியின் சுருங்கிய காய் எனப்படுவது சூம்பல். அடுத்து கொஷின் நம்பர் 23. மூங்கிலின் அடியை என்னவென்று அழைப்பார்? மூங்கிலின் அடியை என்னவென்று அழைப்பார்? கலை. அடுத்து கொஷின் நம்பர் 24. வாழைப்பிஞ்சு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வாழைப்பிஞ்சு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி கச்சல். கொஷின் நம்பர் 25. தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு. தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சுக்கு என்ன பேருனா குறும்பை அப்படின்னு பேர். ஸோ இந்த பார்ட்டில் நம்ம மொத்தம் 25 கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு வந்து பண்ணாக்கா அடுத்த 25 கொஷின் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு காலேஜ் டிஆர்பி முடியறதுக்கு முன்னாடி 9/7க்கும் 900 கொஷின்ஸ் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரீ டைமில், ஸோ இந்த வீடியோவுடைய மொத்த லென்த்தே பார்த்தீங்கன்னா 8 மினிட் தான். இந்த டைமில் நீங்கள் உட்காந்து கேட்டிங்கன்னாவே போதும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வுக்கு பாஸ் ஆகிடலாம். நன்றி, வணக்கம்.